Hello everyone, welcome to Day Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th standard term 1ல chapter 3 ratio and proportionsல exercise 3.4 பார்க்கறோம். இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு challenging problems. First one பாருங்க. The maximum speed of some animals are given below. என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா elephant ஓடது is equal to 20 km per hour. அடுத்து பாருங்க இந்த lion கொடுத்திருக்காங்க. Lion is equal to 80 km per hour. அடுத்து cheetah. Cheetah is equal to 100 km per hour. Find the following ratios of their speeds in the simplified form and find which ratio is the least in சொல்லிருக்காங்க. So first நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்க ratio பாருங்க. First one வந்து elephant and the lion. Elephant ஓடதுக்கும் lionக்கும். அப்ப speed of the elephant by speed of the lion. So elephant ஓடது பாருங்க 20, lion ஓடது 80. 0 0 cancel ஆயிரும். 2 டேபிள்ல 2 1 8 வந்து 4 times வரும். 1/4 ரேஷியோல எழுதுனீங்கன்னா 1:4. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. இந்த லயனுக்கும் சீத்தாக்கும். So speed of the lion divided by speed of the cheetah. அப்போ உங்களுக்கு என்ன lion ஓடது 80, cheetah ஓடது 100. 0 0 cancel ஆயிரும். 8 1 times, sorry 8 வந்து 2 டேபிள்ல 4 times, 10 வந்து 5 times. அப்போ 4/5. That is 4:5. Next third one பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? Elephant to cheetah. அப்போ speed of the elephant divided by speed of the cheetah. Elephant ஓடது 20, cheetah ஓடது 100. 0 0 cancel ஆயிரும். 2 டேபிள்ல 2 ones, 5 வந்து 10. 10 வந்து 5 times வரும். அப்போ 1/5. That is 1:5. ஓகேங்களா? இப்போ இந்த மூணு ரேஷியோல எது லீஸ்ட்னு கேக்குறாங்க. அப்போ லீஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதெல்லாம் ரேஷியோ எல்லாம் ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. 1/4, 1/4, 4/5, 1/5. இப்போ இது மூணு நம்பருக்கும் LCM எடுங்க. 4 5 5. 4 வந்து 2 times 2 5 5. திரும்ப 2 times 5 5. அப்புறம் 5 1 1 1. ஓகேங்களா? 5 2s are 10, 10 2s are 20 தான் வந்து உங்களுக்கு LCM இருக்கும். 4 டேபிள்ல 20 5 times வரும். 5 டேபிள்ல 4 times வரும். இப்போ 5 16 4. இதில் எந்த நம்பர் லீஸ்ட்டு? 4/20 தான் லீஸ்ட். தட் இஸ் 4/5 லீஸ்ட்னா 1/5 லீஸ்ட். 1/5னா 1:5 தான் லீஸ்ட். அப்போ ஸ்பீட் ஆஃப் த அப்போ ரேஷியோ ஸ்பீட் வேணாம், ரேஷியோ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ரேஷியோ ஆஃப் எலிஃபண்ட் to cheetah is least. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க. A particular high school has 1500 students is to 1500 students, 5 teachers and 5 administrators. If the school grows to 1800 students and the ratio are mentioned, then find the ratio are maintained, then find the number of teachers at administrators னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ரேஷியோல நம்ம மாத்திக்கலாம். ரேஷியோவை மாத்தினீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்காங்க? 1500 students is to 5 teachers is to 5 administrators இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த ஸ்கூல் பெருசாகும்போது 1800 students எவ்வளோ டீச்சர்ஸ் எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு எனக்கு தெரியாது. அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? நியூ டீச்சர்ஸ்னு எழுதிக்கலாம். நியூ டீச்சர்ஸ் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நியூ டீச்சர்ஸும் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்போ இந்த ரெண்டு இது ரேஷியோஸ் மெயின்டைன் அப்படின்னா தே ஆர் ப்ரொபோஷ்னல் அர்த்தம். அப்போ இது ரெண்டும் ப்ரொபோஷ்னல் அப்படின்னா 1500 by 1800 is equal to 5 by new teachers is equal to 5 by new administrators. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரேஷியோவை எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா 1500 by 1800 is equal to 5 by new teachers. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1500 into new teachers is equal to 1800 into 5. அப்போ new teachers is equal to 1800 into 5 divided by 1500 கீழே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே 50 டீச்சர்ஸ்டா, சாரி, மேலே வந்து 50 டீச்சர்ஸ். அப்போது 0 0 கேன்சல் ஆயிருங்க. 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா இது 6 டைம்ஸ் வரும், இது வந்து 3 டைம்ஸ் வரும், சாரி 5 டைம்ஸ் வரும். 5 டேபிளில் 5 1 டைம்ஸ், இது 10 டைம்ஸ் வரும். அப்போ 6 10s are 60. அப்போ 60 டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கோங்க. 1500 divided by 1800 equal to 5 by new administrators. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1500 into new administrators is equal to 1800 into 5. அப்போ new administrators is equal to 1800 into 5 divided by 1500. 0 0 cancel பண்ணிடுங்க. 5 டேபிளில் 5 1, 15 வந்து 3 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் 3 1, 18 வந்து 6 டைம்ஸ் வரும். அப்போ 6 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்போ therefore for 1800 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60 teachers and 6 administrators are needed. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். I have a box which has 3 green balls, 5 9 blue and 4 yellow, 8 orange colored cubes. ஸோ நம்பர் ஆஃப் எல்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் க்ரீன் க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா 3. ஸோ சிமிலர்லி நம்பர் ஆஃப் ப்ளூ க்யூப்ஸ் வந்து 9. நம்பர் ஆஃப் எல்லோ க்யூப்ஸ் வந்து 4. நம்பர் ஆஃப் ஆரஞ்ச் க்யூப்ஸ் வந்து 8. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா வாட் இஸ் த ரேஷியோ. ஃபஸ்ட் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆரஞ்ச் டு எல்லோ க்யூப்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஆரஞ்ச் டு எல்லோ க்யூப்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஆரஞ்ச் க்யூப்ஸ் டு நம்பர் ஆஃப் எல்லோ க்யூப்ஸ். இப்போ ஆரஞ்சு எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. எல்லோ வந்து 4 இருக்குது. இது பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 8 வந்து 2 டைம்ஸ் போகும், 4 1 டைம்ஸ். அப்போ 2:1. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். இது ஏ, இது பி. செகண்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் க்ரீன் டு ப்ளூ. ஸோ க்ரீன் டு ப்ளூ, நம்பர் ஆஃப் க்ரீன் க்யூப்ஸ் டு நம்பர் ஆஃப் ப்ளூ க்யூப்ஸ். க்ரீன் வந்து பாருங்கள் 3 இருக்குது, ப்ளூ வந்து 9 இருக்குது. 3 டேபிளில் 3 1 டைம்ஸ், 9 வந்து 3 டைம்ஸ். அப்போது 1:3. Third one பாருங்க. How many different ratios can be formed when you compare each color to any one of the other colors.
இப்போது ஆரஞ்சு எடுத்திங்கன்னா ஆரஞ்சு வந்து எல்லோவோட இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்க ப்ளூவோட இருக்கும், அதே மாதிரி ஆரஞ்சு வந்து க்ரீனோட இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்போ எல்லோ எடுத்திங்கன்னா எல்லோ வந்து ஆரஞ்சோட, ப்ளூவோட, க்ரீனோட. நெக்ஸ்ட்டு ப்ளூ எடுத்திங்கன்னா ப்ளூ வந்து ஆரஞ்சோட, எல்லோவோட, க்ரீனோட. அதே மாதிரி அடுத்து க்ரீன் எடுத்திங்கன்னா ஆரஞ்சோட, எல்லோவோட, ப்ளூவோட. ஸோ மொத்தம் நம்மளுக்கு 12 காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ தஸ் நம்மளுக்கு எவ்வளோ ரேஷியோஸ், thus 12 ratios are formed. ஓகே, அவ்வளோதாம்மா. தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். A gets double of what B gets. அப்போ A is to B வந்து ஃபோர்த் ஒன். அப்போ A is to B யோட ரேஷியோ வந்து 2:1. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். B gets double of what C gets. அப்போ B is to C வந்து 2:1. Find A is to B and B is to C கண்டுபிடிச்சாச்சு. And verify whether the result is in proportion or not ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2:1 is proportional to 2:1 கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிக்கணும். மீன்ஸ்னால் சென்ட்ரலில் இருக்க 2 1 into 2, எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் அவுட்டரில் இருக்க 2 1 2 into 1 ரெண்டுமே வந்து 2. therefore the proportion they are in proportional, the ratio is proportion, the ratio is in proportion. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். The ingredients required for the preparation of ராகி களி, a healthy dish of Tamil Nadu is given. என்னென்ன ராகி களி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதோட குவான்டிட்டியும் என்னென்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டி பாருங்கள். ராகி ஃப்ளோர் வந்து 4 cups இருக்கணும். ரா ரைஸ் broken வந்து 1 cup. வாட்டர் வந்து 8 cups. sesame ஆயில் வந்து 15 ml. சால்ட் வந்து 10 mg. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேபிள். அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். If 1 cup of ragi flour is used, then what would be the amount of raw rice required ன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ராகி ஃப்ளோருக்கும் ரா ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ எடுத்துக்கோங்க. ராகி ஃப்ளோர் 4 கப்புனா ரா ரைஸ் வந்து 1 கப். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, 1 கப் ராகி ஃப்ளோர் எடுத்தோம்னா என்ன? அப்போ 1 கப் ராகி ஃப்ளோர் வரணும்னா இதை என்ன பண்ணணும்? இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போது அப்போ என்ன ஆகும்? 1:1/4ன்னு வருமா? இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். If 1 cup of ragi flour is used, then the ratio, அப்போ then the ratio என்ன ஆகும்? ratio of ragi flour is to ரா ரைஸ் பார்த்திங்கன்னா எப்படி மாறிடும்? 4/4 is to 1/4 ஆகும். அப்போது 1:1/4. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? therefore நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரா ரைஸ் எவ்வளோ இருக்கணும்னா half 1/4 கப் இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து B1 செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். If 16 cups of water are used, then how much of ragi flour should be used ன்னு கேட்குறாங்க. சேம் ரேஷியோ ஆஃப் வாட்டர் இஸ் டு ராகி ஃப்ளோர். அப்போ 8 கப் வாட்டருக்கு எத்தனை கப் ராகி ஃப்ளோர் எடுத்துக்குவோம்? 4 கப் ராகி ஃப்ளோர் எடுத்துக்குவோம்.
இப்போது 16 கப் வேணால் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? அப்போது இஃப் 16 cups of water is used, then the ratio of water is to ragi flour is equal to 8 into 2 is to 4 into 2, 16 is to 8. Therefore, ragi flour required is equal to 8 cups. ஓகேவா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு என்னென்னு? அடுத்து வந்து third one வந்து which of these ingredients cannot be expressed as a ratio y-ன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள். ஒரே குவான்டிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ரேஷியோவில் பண்ண முடியும். இப்போ ராகி ஃப்ளோரை பாருங்கள், கப்ஸில் கொடுத்துருக்காங்க. ரைஸ் broken கப்பில், வாட்டர் கப்பில். ஆனால் ஆயில் வந்து மில்லி லிட்டர்லேயும், சால்ட் வந்து மில்லி கிராம்லேயும் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி ரேஷியோன்னு சொல்ல முடியும்? எல்லாமே ஒரே யூனிட்டில் இருந்தால் தானே சொல்ல முடியும். ஸோ ராகி ஃப்ளோர், ரைஸ் அண்ட் வாட்டர் எல்லாம் ஒரு யூனிட்டில் இருக்குது. சிசமி ஆயிலும் சால்ட்டும் வந்து வேறு யூனிட்டில் இருக்கனால இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ரேஷியோவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அவ்வளோதான். அந்த தேர்ட் ஒனுக்கு அதான் ஆன்சர். இந்த வீடியோவில் அவ்வளோதான். மிச்ச சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.